வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய கண் பார்வையை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது அப்படின்றது கண்கள் வறண்டு போகாமல் ஈரப்பதத்துடன் நமக்கு வைக்கிறதுக்கும் கூர்மையான பார்வையை பெறுவதற்கும் உதவிகரமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. கணினியோ அல்லது மொபைலோ, ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறீங்கன்னா கண்களுக்கு போதிய இடைவெளி கொடுக்கணும். அதாவது 20-20-20 விதியை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் 20 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளை 20 வினாடிகள் பார்க்க வேண்டும். அப்பதான் கண் சோர்வை நீக்கிறதுக்கெல்லாம் சுத்தமான நீரான கண்களை கழுவுவது நல்லது. ஸோ அந்த உணவுகள் என்னென்ன, ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கீரை வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை மற்றும் பொன்னாங்கண்ணி கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளணுங்க. பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா கண் ஆரோக்கியத்திற்கு கீரைகள் தான் முதன்மையானது. கீரைகளில் லியூட்டின், ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கும். இதனுடைய நன்மைகள் என்னன்னா, இது கண்களினுடைய விழித்திரை அந்த ரெட்டினாவை பாதுகாக்கிறதோட வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண் பார்வை குறைபாடுகளை நமக்கு குணப்படுத்தி முன்னாடியே வராமல் தடுக்குங்க. குறிப்பாக முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ எல்லாம் கண்களில் ஏற்படக்கூடிய வறட்சியை நமக்கு நீக்கிவிடும். அதனால சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை, ஒவ்வொரு நாளுமே அந்த வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி மாற்றி சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாங்க. கேரட் மற்றும் பப்பாளி இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது மஞ்சள், ஆரஞ்சு நிற காய்கறிகள், பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்குங்க. நிறமிக்க காய்கறிகள் கண் விழிக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குங்க. ஸோ அதில் சத்துக்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா கரோட்டின் இருக்கும், விட்டமின் ஏ இருக்கும். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னா, பீட்டா கரோட்டினை நம்முடைய உடல் விட்டமின் ஏவாக மாற்றி கொடுக்கும். அப்போ இது மாலைக்கண் நோய், மாகுலர் டீஜெனரேஷன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வராமல் உங்களுக்கு தடுக்கிறதுக்கும் குறைந்த வெளிச்சத்திலுமே உங்களுடைய கண்கள் தெளிவாக பார்க்கறதுக்கும் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த கேரட், பப்பாளி போன்ற இந்த மஞ்சள், ஆரஞ்சு நிற காய்கறிகள், பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளணுங்க. மீன் வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக வைத்துக் கொள்ளலாங்க. மத்தி மீன், நெத்திலி மீன், சூறை மீனை தான் எடுத்துக்கணும். இப்போ அசைவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு மீன் ஒரு மிகச்சிறந்த தேர்வாக இருக்கும். ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள், அதாவது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய மீன் எடுத்துக்கொள்ளணும். ஸோ ஒமேகா 3 என்ன பண்ணும் அப்படின்னா விழி திரையினுடைய செயல்பாட்டிற்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இது கண்கள் வறண்டு போகிறத, அதாவது ட்ரை ஐஸ் ஆகிறத தடுத்து கண்ணீர் சுரப்பிகளை நமக்கு சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் மீன் வகைகள் எடுத்துக்கலாம். அதிகமாகலாம் எண்ணெய் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் உங்களுடைய கண் பார்வையை அது கூர்மைப்படுத்துங்க. பாதாம் பருப்பு மற்றும் கொட்டை வகைகள் நிறைய எடுத்துக்கலாம். அதாவது விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும் அப்படின்றது இங்கே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தினமும் ஒரு கைப்பிடி நட்ஸ் சாப்பிட்றது அப்படின்றது ஒட்டுமொத்த கண் செல்களுக்குமே நல்லது. ஸோ அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னன்னா விட்டமின் இ. விட்டமின் இ செல்கள் நமக்கு பாதிப்படைகிறத முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விட்டமின் இ செல்களை பாதிப்படைய செய்யக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள், அந்த நச்சுக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியதாக இருக்கு. ஸோ இதனால் இது கண்புரை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்ராக்ட் ஏற்படுவதை நமக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கும் வருவதை தாமதப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, விதைகளில் பார்த்தீங்கன்னா ஆளி விதைகள், பூசணி விதைகள் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை எப்போதுமே கூர்மையாக உங்களுக்கு இருக்கும். கண்கள் தொடர்பான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கப்படும். நெல்லிக்காய் மற்றும் சிட்ரஸ் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதாவது எலுமிச்சம் பழம், ஆரஞ்சு பழம் இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடும்போது கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். கண்களில் இருக்கக்கூடிய இரத்த நாளங்களினுடைய ஆரோக்கியத்திற்கு, அந்த கண்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸோடைய ஆரோக்கியத்திற்கு, அதுல ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாய்ந்து கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கிறதுக்கெல்லாம் சிட்ரஸ் பழங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம். சிட்ரஸ் பழங்கள்ல விட்டமின் சி அப்படின்ற உயிர் சத்துக்கள் இருக்கு. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா, கண்களில் உள்ள நுண் ரத்த நாளங்கள் அந்த பிளட் வெசல்ஸை பலப்படுத்தக்கூடியதாக இது இருக்கு. கண்புரை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு விட்டமின் சி முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால நெல்லிக்காய், சிட்ரஸ் பழங்களான இந்த எலுமிச்சை, ஆரஞ்சு இந்த மாதிரி உணவுகள், இந்த மாதிரி பழங்கள் நீங்க எடுத்துக்கொள்ளணும். இந்த பழங்கள் எல்லாம் உணவுகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நீங்க சாப்பிடலாம், இல்லைன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம். இயற்கையாகவே நீங்க பருகுங்க. சர்க்கரையெல்லாம் சேர்க்காம பருகிறது அப்படின்றது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவெல்லாம் கட்டுப்படுத்தி உங்களுக்கு கண் பார்வை கூர்மைப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். முட்டை நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. அவித்த முட்டை எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை திறன் நமக்கு கூர்மையாக இருக்குங்க. முட்டையினுடைய மஞ்சள் கரு இருக்குங்க இல்லையா, அது கண் ஆரோக்கியத்திற்கு தேவையான பல சத்துக்களினுடைய கலவையாக இருக்கு. ஸோ விட்டமின் ஏ,
லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின், அப்புறம் ஜிங்க் சத்து, இவை எல்லாமே அந்த முட்டையில் வந்து இருக்குங்க. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா, முட்டையில் இருக்கக்கூடிய துத்தநாக சத்து, அந்த ஜிங்க் வந்து கல்லீரலில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏவை கண்களுக்கு கொண்டு செல்வதற்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ தொடர்ந்து நீங்கள் வந்து முட்டையை வந்து அவித்த முட்டைக்காக எடுத்துக்கோங்க. ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில், எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில், பச்சை முட்டையை அப்படியே உடைச்சி சாப்பிட்றதெல்லாம் காட்டிலும் நீங்கள் முட்டையை வந்து அவித்து எடுத்துக்கொள்ளுது, பாயில்டு எக்காக எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஊட்டச்சத்துக்களை வீணாகாமல் முழுமையாக கொடுத்து கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்துன்றதால அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை மற்றும் தானியங்கள் நிறைய நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கண் பார்வை திறன் வந்து கூர்மையாக இருக்குங்க. நமது அன்றாட உணவில் எளிதாக சேர்க்கக்கூடிய பருப்பு மற்றும் பயிறு வகைகள், அது எல்லாமே கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது தான். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துத்தநாகம் அப்படின்ற ஜிங்க் சத்து, பயோஃப்ளவனாய்டுகள் வந்து இருக்கும். ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னா, இந்த துத்தநாக சத்து வந்து விழித்திரை ரெட்டினாவை வந்து உங்களுக்கு பாதுகாக்கிறதோடு, சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய நச்சு புற ஊதா கதிர்கள், அந்த யூவி ரேஸ் எல்லாம் வந்து உங்களுடைய கண்களை வந்து பாதிக்கப்பட விடாமல் வந்து பாதுகாக்கிறதுக்கும் உங்களுக்கு தடுக்கிறது, அதாவது பாதிக்காமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கும். அதாவது யூவி ரேஸ் எல்லாம் உங்களுடைய கண்கள் வந்து பாதிக்கப்படாதுங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே தடுக்கிறதுக்கு, அந்த பாதிப்பெலாம் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தக்காளி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை திறனை வந்து கூர்மைப்படுத்திக் கொள்ளலாங்க. சமையலில் நம்ம அன்றாடம் தினசரி பயன்படுத்தக்கூடிய தக்காளியில் கண்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தனித்துவமான சத்துக்கள் இருக்குது. லைகோபின், விட்டமின் சி, விட்டமின் ஏ எல்லாமே இருக்குது. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னா, லைகோபின் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இது கண்களினுடைய திசுக்களை பாதுகாக்கிறதோட வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய விழித்திரை சிதைவு, மாகுலர் டீஜெனரேஷனை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் நீங்கள் தக்காளியை உணவுகளோட சேர்த்து சாப்பிடுங்க. அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தும். சர்க்கரை வெள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண் பார்வை திறனை வந்து கூர்மையாக வைத்துக் கொள்ளலாங்க. கேரட்டை போலவே சர்க்கரை வெள்ளி கிழங்குமே கண் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த கிழங்கு வகை தான். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் மிக அதிக அளவிலான பீட்டா கரோட்டின் மற்றும் விட்டமின் இ. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா, இந்த விட்டமின் ஏ சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, கண்கள் வறண்டு போகிறது உங்களுக்கு முன்னாடியே தடுத்து இரவு நேர பார்வையை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் இரவு நேரங்களில் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா பார்வை மங்கி போகக்கூடிய பிரச்சனை இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் உங்களுக்கு வந்து சரி பண்ணிட்டு இப்போ கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக்கணும், கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக்கணும்னா சர்க்கரை வெள்ளி கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. பூசணி விதைகள் மற்றும் சூரியகாந்தி விதைகள், நிறைய சீட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும். இப்போ சிறிய விதைகளாக இருந்தாலுமே இது எல்லாமே கண் நரம்புகளுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை நமக்கு வந்து கொடுக்குங்க. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சத்துக்கள் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் தான். துத்தநாகம் மற்றும் விட்டமின் ஈயும் நமக்கு கூடவே கிடைக்கும். அப்போ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா, மாலை நேரத்தில் தின்பண்டங்களுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் விதைகள் சாப்பிட்றீங்க அப்படின்னா, இது வந்து கண் செல்கள் சேதமடைவதை உங்களுக்கு முன்னாடியே தடுத்து பார்வையை உங்களுக்கு வந்து கூர்மையாக பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி. இப்போ முதியவர்களுக்கு வயதான காரணங்களால் அந்த விழித்திரையில் சேதம் ஏற்படுறது, மாகுலர் டீஜெனரேஷன் ஏற்படுறது, கண்புரை ஏற்படுவது, கண் பார்வை மங்குதல், இந்த மாதிரி அபாயமெல்லாம் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஓரளவு கண் பார்வை கூர்மையாக வைக்கிறதுக்கும், இளைஞர்களுக்கு கண் பார்வையை மொத்தமாகவே கூர்மைப்படுத்துறதுக்கு எல்லாமே அவங்க என்ன பண்ணலாம்னா, பூசணி விதைகள் மற்றும் சூரியகாந்தி விதைகள்லாம் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் முளை கட்டிய பயிறு வகைகள் எடுத்துக்கலாம், பால் மற்றும் தயிர், மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய உணவுகள் நீங்கள் தொடர்ந்து சுழற்சிடிப்பில் எடுத்துக்கொள்ளும் போது கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். கண் பார்வை எப்போதுமே கூர்மையாக இருக்கும், நலமோடு இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.